நோ இன்ட்ரெஸ்ட், வெரி பேட் மூவி. വളരെ മോശமாக இருக்குது, லேக் அடிக்குது. நான் ஒரு சாதாரண பையன், அந்த நிலைமையிலே சொல்லுது எனக்கு பிடிக்கல. நான் மம்முட்டி ஃபிலிம் தானா, மம்முட்டி என்டர்டைன்ஸ் இருக்கும், இது எதுவும் இல்லை. லேக் அடிக்குது, மொத்தமாக லேக் தான். 2.5 மணிக்கூர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய மாதிரி இருக்குது. த்ரில்லர் ஸ்டோரி தான், அது த்ரில்லிங் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை. கௌதம் சார் பண்ணியிருக்கு, பட் அது நம்ம எதுவும் இல்லை, நம்ம மோசமான இல்லை, எனக்கு பிடிக்கல. மம்முட்டிக்கு சாருக்கு அந்த அளவுக்கு இது 50% தான் அவருக்கு இல்லை, இதுக்கும் மேலே இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர் நமக்கு ஒரு த்ரில்லிங் வர வேண்டியதானா, இது த்ரில்லிங் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மூவி, அவ்வளோதான். அந்த சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் நான் 50ன்னு சொல்லி. இது தமிழ் மலையாளம் எதுவும் இல்லை, இது மலையாளத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி லேக் அடித்த மூவிகள் பண்ணிகிட்டு இருக்கு. இது தமிழாக இருந்தாலும் மலையாளம் இருந்த டைரக்டர் அவர் தான் யோசனை வைக்கணும், இந்த படம் எப்படி வரணும்னு. அப்போ நம்ம பார்த்ததுக்கு இதுக்கு மேலே நம்மளு பிரதீட்சிக்குது. ஆல்வேஸ் நைஸ். 2.5 hours கண்டு பார்த்துருந்து, அவ்வளோதான். சரி, செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரே மாதிரி தான், எதுவும் ஸ்பெஷலாக ஒரு த்ரில்லிங்கு அது இது எதுவும் இல்லை. ஓரளவுக்கு பார்த்துட்டே போயிடலாம், அவ்வளோதான். படம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஜிவிஎம் படம் மாதிரியே தெரில, சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ அவர் இங்கேருந்து இது பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு பயங்கரமான படம் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு அங்கேயே ஒரு செட்டிலானா கூட ஓகே தான், சூப்பராக பண்ணியிருக்காரு படம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் அந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே, ஸோ நானே ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம், இது ஜிவிஎம் படம் மாதிரியே தெரில, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது கண்டிப்பாக போய் நம்ம தேட்டரில் பார்த்தே ஆகணும், அந்த ஒரு தாட்டில் தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அந்த ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஸோ அந்த லைனுக்கு மட்டும் பிளான் பண்ணி, ஸோ கரெக்டான ஒரு சிங்கிள் லைன் எடுத்து ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது படம், எல்லாருமே வந்து தேட்டரில் பயங்கரமாக பார்க்கலாம், சீரியஸாக நல்லாயிருக்கு. அந்த அளவுக்கு இல்லைண்ணா, நம்ம அதான் இங்கே நம்ம கமல் சாருக்கு பண்ண மாதிரி இல்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் ஸோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடினா சின்ன காமெடினா அவரோட மேனேஜர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சின்ன காமெடி எல்லாமே அதை டக்குன்னு திங்க் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், ஜிவிஎம் பேசாமல் கேரளாலே செட்டில் ஆகிட்டு கேரளாலே லைனாக படம் கொடுத்தாவே ஓகே தான். இந்த கதையை நம்ம ஊரில் பண்ணியிருந்தா, ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆக்டர், அவர் இந்த லெவலுக்கு ஒரு கமர்ஷியலுக்குள்ளே மாட்டாமல் வெளியே வந்து ஒரு படம் பண்ணதே பெரிய விஷயம். அது நம்ம ஊரில் சான்ஸே கிடையாது, பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அவர் அங்கேயே இருந்துட்டு அங்கேயே பண்ணிட்டோம். ஜிவிஎம்மோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் சில விஷயம் மட்டும் சொல்லியிருந்தார், இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் கூட அவர் வந்து எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொன்னார். ஸோ அது பண்ணலான்னு ட்ரை பண்ணா, பட் ஆனால் சரியில்லை, பேப்பரில் இதுதான் இருக்குது, இதையே பண்ணிடலான்ற மாதிரி அவங்க பேசியிருந்ததா அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. 100% ஒருத்தனா. வெரி போரிங் மூவி, இன்ட்ரெஸ்ட் ಇಲ್ಲ, ನಾಟ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್. ಸ್ಟೋರಿ ವಾಸ್ ವೆರಿ ನೇಮಿಲ್ಲ. ಓಕೆ, ನೋ ಇಂಟ್ರೆಸ್ಟ್, ವೆರಿ ಬ್ಯಾಡ್ ಮೂವಿ. ಕಾಮಿಡಿ ಇಲ್ಲ, ನೋ ಕಾಮಿಡಿ, ನೋ ಬ್ಯಾಡ್, ನೋ ಇಂಟ್ರೆಸ್ಟ್. ಇಲ್ಲ, ஆக்டிங் சூப்பர், மம்முகா. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சார். சார் அது கொலை பண்ணுற சீனு அது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அது கொஞ்சம் சாங்ஸு நல்லா, ஃபைட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு சார். செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குதுங்க, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை சார். ஓகே, அதில் தமிழ்நாடு புரியும், எல்லாருக்கும் புரியும், எல்லோரும் புரிகிற மாதிரி தான் எடுத்துருக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து டைரக்ஷன் நல்லா இருக்குதுங்க. கிளைமேக்ஸாக நல்லா ட்விஸ்ட்டு, இந்த த்ரில்லர் தான். ஆமாம்மா, அவர் கொஞ்சம் ஆக்சுவல் கௌதம் தமிழில் எடுக்கிற மாதிரி த்ரில்லர் மாதிரி இல்லை, மலையாளத்துக்காண்டி அவர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொமான்டிக்கு இல்லை அந்தளவுக்கு இல்லை, ரொமான்டிக்கில் ஃபுல்லாக த்ரில்லர். புரியல.
கான்செப்ட் த்ரில்லர் தான், க்ரைம் த்ரில்லர் தான். கொஞ்சம் மிடில் லேக் ஆகிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் நல்லா இருக்கும். ஓகே.